ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் கல்யாண வீடுகளில் கிடைக்கக்கூடிய முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுறத விட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ முட்டைகோஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகா, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் கொஞ்சம் பொன்னிறமாக வரது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்தால் போதும். பொதுவாக பொரியல் பண்ணும்போது வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வதக்கினா போதும். அப்போ தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைகோஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த டைமில் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கணும். முட்டைகோஸை வேக வைக்கிறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். முட்டைகோஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். முட்டைகோஸில் இருக்க தண்ணியிலே அது வேகும். அப்படி உங்களுக்கு பொரியல் ட்ரையாக இருக்கிறது மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்துக்கோங்க. அப்போ தான் பொரியல் கடாயில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ 8 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது முட்டைகோஸ் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ண அப்புறமா 1 நிமிஷம் கலந்துக்கிட்டால் போதும். இப்போ நம்மளோட பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த பொரியல் சாம்பார், ரசத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரியல் பண்ணதுனால ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே கலர்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த பொரியல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.